Don't forget to like, subscribe and share the videos. அனைவருக்கும் வணக்கம். இந்த நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 இல்லனா குரூப் 2 க்கு தேவையான ஒரு கரண்ட் அஃபேர் டாபிக் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேவா? சோ டாபிக் என்னன்னா இந்திரா காந்தி அமைதி பரிசு 2024. இந்த விருது கொடுப்பாங்க. சோ 2024 ஆண்டுக்கு விருது யார் வாங்கியிருக்காங்க, எதுக்காக அந்த விருது கொடுக்குறாங்க, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம அந்த வீடியோ. ஓகேவா? ஸோ கரண்ட் அஃபேர் டாபிக்ல கொஞ்சம் இம்பார்ட்டன்டான டாபிக் அவார்டு கேட்டகரி தான். ஓகேவா? ஸோ அந்த அவார்டு கொடுக்குறப்ப அது யார் ரிசீவ் பண்றாங்க, யார் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருக்கணும். சரியா? அதெல்லாம் பார்க்க போறோம். ஸோ செய்தியில பாக்குறப்ப 2024 ஆண்டுக்கான அமைதி, ஆயுத குறைப்பு மற்றும் வளர்ச்சிக்கான இந்திரா காந்தி பரிசு முன்னாள் அதிபர், மனித உரிமை குழர்களின் முக்கிய குரலுமான மிச்சல் பச்சட் அப்படிங்கிற ஒரு பர்சன் இருக்கிறாங்க. அவர் தான் கொடுத்துருக்காங்க. வழங்கப்படும் என்று இந்திரா காந்தி நினைவு அறக்கட்டளை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓகேவா? ஸோ மிச்சல் பச்சட் அப்படிங்கிறவருக்கு தான் இவங்க கொடுக்க போறாங்க. ஸோ இவர் யாருன்னு சொல்லி பார்க்க போறோம். அதுக்கப்புறம் இந்த நினைவு பரிசு எதுக்காக கொடுக்குறாங்க, என்ன மோட்டிவ் அதுக்கு, எதனால கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாமே டிஸ்கஸ் பண்றோம். அந்த பிக்சர்ல பாக்குறீங்களா, இதுதான் அந்த கொடுக்கக்கூடிய அவார்டு. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல இந்தியாவின் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி நினைவாக. ஓகேவா? ஸோ ப்ரீவியஸ் பிரைம் மினிஸ்டர் இருக்காங்க இந்திரா காந்தி, அவங்களோட மெமோரியலுக்காக தான் அந்த பிரைஸ் கொடுக்குறாங்க. இந்திரா காந்தி நினைவு அறக்கட்டளை. ஓகேவா? ஸோ இது முக்கியமா நோட் பண்ணி வச்சுக்கணும். இந்த பரிசு யாரு கொடுக்குறாங்க, இந்த விருது யாரு கொடுக்குறாங்க அப்படின்னு பாக்குறப்ப இந்திரா காந்தி நினைவு அறக்கட்டளை அவங்கதான் இந்த விருது கொடுத்துட்டு வராங்க. ஓகேவா? 1986 ஆண்டு முதல் ஒவ்வொரு ஆண்டும் அமைதி, ஆயுத குறைப்பு மற்றும் மேம்பாட்டுக்கான இந்திரா காந்தி பரிசு வழங்கப்பட்டு வருகிறது. ஃபர்ஸ்ட் எப்ப கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா 1986 இருந்து இது கொடுத்துட்டு வராங்க. சரியா? சோ அதுக்கப்புறம் எதுக்காக கொடுக்குறாங்க, அமைதி இந்த சொசைட்டில நிலைநாட்டுறதுக்காக என்ன பண்றாங்களோ அதுக்காக. அதுக்கப்புறம் ஆயுத குறைப்புனா நம்மள மாதிரி இந்த நிறைய வெப்பன்ஸ்ல யூஸ் பண்ணி வார்ஃபேர் இல்லாம, கெமிக்கல் வெப்பன் இல்லைன்னா எந்த விதமான வெப்பனுமே இல்லாம அவங்களால அமைதியா கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நோக்கம் இருக்கிறவங்க. அதுக்கப்புறம் டெவலப்மெண்ட், ஒரு சொசைட்டியோட டெவலப்மெண்ட்காக ஏதாச்சும் பண்றாங்க அப்படின்னா அதுவுமே இந்த பரிசு கொடுப்பாங்க. சரியா? ஸோ நோக்கம் பாக்குறப்ப நம்மளுக்கு இதான் வரும். சர்வதேச அமைதி, நிராயுத பாணியாக்கம். நிராயுத பாணியாக்கம்னா அந்த ஆயுத குறைப்பு இல்லைன்னா ஆயுதம் இல்லாம பண்றது. ஓகேவா? அதுக்கப்புறம் மேம்பாட்டிற்கு அவர்களின் விதிவிலக்கான பங்களிப்புகளுக்காக தனிநபர்கள். ஓகேவா? இது தனிநபருக்கும் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு நிறுவனத்துக்கும் கொடுக்கலாம். அந்த நிறுவனம் கவர்மெண்டாவும் இருக்கலாம், இல்லைன்னா பிரைவேட்டாவும் இருக்கலாம். ஓகேவா? அந்த மாதிரி நிறுவனங்களும் கொடுக்குறாங்க. சரியா? இந்த பரிசு ஆண்டுதோறும் வழங்கப்படுகிறது. இதுதான் ரொம்ப முக்கியம். எந்த பீரியட்ல கொடுக்குறாங்க, எந்த கேப்ல கொடுக்குறாங்க பாக்குறப்ப எவ்ரி இயர் இது கொடுத்துட்டு வராங்க. சரியா? மற்றும் அமைதி மற்றும் வளர்ச்சி துறையில் மிக உயர்ந்த விருதுகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. ஸோ இந்தியாவில கொடுக்கக்கூடிய ஒரு பீஸ் ரிலேட்டடா இருக்கக்கூடிய விருதுல இதுதான் இருக்கிற ரொம்ப உயர்ந்த விருது அப்படின்னு சொல்லி நோட் பண்றாங்க. ஓகேவா? விருது பேர் என்னன்னா இந்திரா காந்தி அமைதி பரிசு. ஓகேவா? அந்த மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. இது 25 லட்சம் ரூபாய் பண பரிசு கொடுக்குறாங்க. ஓகேவா? அது போக சான்றிதழும் கொடுக்குறாங்க. ஸோ சர்டிபிகேட் ஆஸ் வெல் அஸ் என்ன கொடுக்குறாங்கன்னா 25 lakhs நம்ம இந்தியன் ரூபி கரன்சில கொடுக்குறாங்க. ஓகேவா? அமைதி, நிராயுத பாணியாக்கம் மற்றும் மேம்பாடு தொடர்பான முக்கிய உலகளாவிய சவால்களை எதிர்கொள்ள அவர்களின் விதிவிலக்கான மற்றும் நீடித்த முயற்சிகளின் அடிப்படையில் தருணர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். ஓகேவா? சோ இப்போ ஒரு பர்சன் இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும் அவங்களால அந்த அமைதியை பாதுகாக்கிறது அவங்க ஏதாச்சும் முடிவு எடுத்துக்கிட்டு இருப்பாங்க, இல்லைன்னா அந்த செயல்கள் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இல்லாம அவங்க லைஃப் டைம் அவங்களுக்கு அந்த பீஸ்க்காகவே ஒர்க் பண்றாங்க, ரொம்ப லாங் டைம் இதுக்காக பாடுபட்டுட்டு வராங்க அப்படின்னா அவங்கள சூஸ் பண்ண என்ன கொடுப்பாங்கன்னா இந்த இந்திரா காந்தி நினைவு பரிசு கொடுப்பாங்க. சரியா? சோ அதான் அந்த பாயிண்ட்ல அவர்களின் பணி சர்வதேச சமூகத்தில் நேர்மறையான தாக்கத்தை வெளிப்படுத்த வேண்டும் மற்றும் மனித நல மேம்பாட்டிற்கு பங்களிக்க வேண்டும். ஓகேவா? அவங்க எடுக்கக்கூடிய செயல்முறைகள் இல்லைன்னா ஒரு புதுசா ஏதாச்சும் ஒரு பண்றாங்க அப்படின்னா அது இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கக்கூடிய சொசைட்டில ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணணும். ஓகேவா? அதோட ரிசல்ட் நம்மளுக்கு நேரா தெரியணும், இவங்க இந்த மாதிரி பண்ணிடுறதுனால இப்படி நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? சோ அந்த மாதிரி ரிசல்ட் தெரிஞ்சா மட்டும் தான் இந்த விருது கொடுப்பாங்க. சரியா? இது எல்லாமே இந்த விருது நம்ம வாங்குறதுக்காக அந்த கேட்டகரி. ஓகேவா? அந்த குவாலிட்டி என்ன அப்படிங்கிற மாதிரி தான் இதுல சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாக்குறப்ப இந்த விருது 2024 யார் வாங்கியிருக்காங்க அவங்கள பத்தி பார்க்கலாம். அவங்களோட முழு பேர் என்னன்னா வெரோனிகா மைக்கேல் பேச்சலட் ஜெரியா. ஓகேவா? சோ இவர் தான், இந்த லேடி தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா அது வாங்கியிருக்காங்க. இது யாரும் பாக்குறப்ப முழு பெயர் கொண்ட பேச்சலட் அமைதி, சமத்துவம் மற்றும் மனித உரிமைகளுக்கான உறுதியான அர்ப்பணிப்பிற்காக உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறார். ஓகேவா? சோ வேர்ல்டு வைடு பாக்குறப்ப இவர் சிலிங்கிற ஒரு நாடு இருக்கு. ஓகேவா? அந்த சிலி நாட்டோட முன்னாள் பிரதமர் தான் யாருன்னா இந்த மிச்சல் பெச்சலட். ஓகேவா? அவருக்கு தான் என்ன கொடுக்குறாங்கன்னா இந்த இது கொடுத்துருக்காங்க, இந்திரா காந்தி நினைவு பரிசு. அவரது புகழ்பெற்ற வாழ்க்கையில் அவர் ஐநா பெண்களின் நிறுவன இயக்குனராகும். சோ அவர் எந்த மாதிரி போஸ்டிங் அவங்க இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப ஃபர்ஸ்ட் எங்கன்னா ஐநா பெண்களின்
ராணுவ இயக்குனர், ஓகேவா, அந்த போஸ்டிங்ல இருந்திருக்காங்க. ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகளுக்கான உயர் ஆணையர் அப்படிங்கிற போஸ்டிங்ல இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் முக்கியமா பார்க்க வேண்டியது சிலியின் முதல் பெண் அதிபராக 2 தடவை வந்து அவங்க வந்து இருந்திருக்காங்க, ஓகேவா. ஸோ சிலி நாட்டோட முன்னாள் அதிபர் தான் யாருன்னா இந்த மிச்சல் பேச்சலட், ஓகேவா. அவங்க வந்து 2 தடவை வந்து இருந்திருக்காங்க, ஓகே. ஸோ இந்த மாதிரி லைஃப் தான் அவங்க வந்து லீட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி போஸ்டிங்ல இருக்கிறப்ப அவங்க வந்து இன்டர்நேஷனல் லெவல் வந்து பீஸ் வந்து கொண்டு வரதுக்காக நிறைய பாடுபட்டிருக்காங்க, ஓகேவா. ஸோ அதனாலதான் இவங்களுக்கு வந்து இந்த அவார்டு வந்து கொடுக்க போறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வாங்கப்பட்ட குறிப்பிடத்தக்க கடந்த கால பெறுநர்கள் இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் வாங்கியிருக்காங்க முக்கியமா பாக்குறப்ப மைக்கேல் கோர்பச்சேவ், ஓகே, சோவியத் ஒன்றியத்தின் முன்னாள் தலைவர். அதுக்கப்புறம் பாக்குறப்ப ஐக்கிய நாடுகளின் சர்வதேச குழந்தைகள் அரசு நிதியம் யூனிசெஃப் வந்து வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜிம்மி கார்ட்டர் அமெரிக்க முன்னாள் அதிபர், தென் ஏஞ்சலா மெர்க்கல் ஜெர்மனியின் அதிபர். அதுக்கப்புறம் இஸ்ரோவுக்கு கூட கொடுத்துருக்காங்க, ஓகேவா. ஸோ இஸ்ரோவுக்கும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங், அதுக்கப்புறம் பிரதாம் அப்படிங்கிற ஒரு என்ஜிஓ, தென் கடைசியா பாக்குறப்ப இந்திய மருத்துவ சங்கம் மற்றும் பயிற்சி பெற்ற செவிலியர் சங்கம் அப்படிங்கிற ஒரு கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன் இருக்கு, ஓகே. ஸோ அவங்களுக்கு நான் கொடுக்குறேன் 2022 கொடுத்துருக்காங்க. ஸோ கடைசியா யார் கொடுத்தாங்கன்னா டேனியல் பார்ன்போயின் மற்றும் அலி அபு அவாத், ஓகே. இந்த 2 பேருக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2023 ஆண்டுல வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. எதுக்காக பாக்குறப்ப இந்த இஸ்ரேல் சிரியா பிரச்சனை இருக்கு பாத்தீங்கன்னா அந்த பிரச்சனையில வந்து இவங்க வந்து அமைதிக்காக சொல்ல பாடுபட்டு இருக்காங்க, ஓகே. ஸோ செயல்முறைகள்லாம் செஞ்சிருக்காங்க. அவங்களுக்காக தான் இந்த 2 பேருக்கும் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க, ஓகே. இந்திரா காந்தி நினைவு அமைதி பரிசு, சரியா. இந்த வீடியோ என்ன பார்த்தோம்னா இந்திரா காந்தி நினைவு அமைதி பரிசு பத்தி பார்த்தோம், ஓகே. ஸோ யார் வாங்குறாங்கன்னா சிலியோட முன்னாள் அதிபர், அதாவது மிச்சேல் பேச்சலட் அப்படிங்கிற பர்சன் வந்து வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் இது எதுக்காக கொடுக்குறாங்கன்னா சர்வதேச அரங்குல வந்து அமைதி நிலைநாட்டுறதுக்காக அவங்க என்னென்ன பண்ணாங்க, அதுக்கப்புறம் ஆயுத குறைப்புக்காக, ஓகே, வெப்பன் யூஸ் வந்து நம்ம வந்து கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஏதாச்சும் ஒரு முயற்சி எடுத்து பண்ணியிருக்காங்கன்னா அது எல்லாத்துக்கும் என்ன பண்ணாங்கன்னா இந்த அவார்டு வந்து கொடுக்குறாங்க, ஓகே. ஸோ இது மாதிரி யார் வழங்குறாங்க தப்ப இந்திரா காந்தி நினைவு அறக்கட்டளை அவங்க தான் அந்த பிரைஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு வராங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இது முன்னாடி யாரெல்லாம் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற லிஸ்ட் வந்து பார்த்தோம். கடந்த காலத்துல யார் வராங்கன்னு சொல்லி பார்த்தோம், ஓகேவா. ஸோ இதை பத்தி உங்களுக்கு வேற டவுட் இருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க, உங்களுக்கு கண்டிப்பா ரிப்ளை பண்றேன், ஓகேவா. ஸோ அடுத்த வீடியோல பார்க்கலாம். அண்ட் see you bye from Ganesh IAS Academy. Thank you.